கிராமத்துக்கு வரும்பொழுது பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும். அப்பெல்லாம் தண்ணினா குடிக்கிற தண்ணி, நல்ல தண்ணியை சொல்ற, வேற தண்ணியை சொல்லவில்லை. நல்ல குடிநீர், குடிநீர் நல்லா கிடைக்கும். பக்கத்துல பாத்தீங்கன்னா தண்ணி, குளம், கிணறுலாம் சும்மா அப்படி சேர்ந்தனாலே நல்லா தண்ணி வரும். அதே போல ஏரிக்கரையில தண்ணி இருக்கும். அதுல சும்மா டவல் இருக்குல்ல, மெல்லிசா வெள்ளை டவல், அந்த டவலை தண்ணியில போடுவோம். போட்ட உடனே அதுல 1-2 மீன் கூட சில சமயத்துல வரும். அந்த அளவுக்கு அதுல இருக்கும். அதே பம்பு செட்டு திறந்தா அப்படியே தண்ணி கொட்டும். அதுல குட்டி குட்டி தவளையோட குட்டி இருக்கும்ல, அது ஒண்ணு சின்னதா கருப்பா ஓடுமே, அதெல்லாம் இருக்கும். இதே பம்பு செட் இருக்கும். அவ்வளோ நீர் நிறைந்த ஒரு கிராமத்தை தான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு கேட்கிறேன், குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையா கிராமத்துலயா? எல்லா ஊர்லயும் இதே பிரச்சனை. ஒரு சில ஊர்களை தவிர நம்ம வட மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் தண்ணியே கிடையாது, நல்ல தண்ணி கிடையாது அப்படின்றாங்க. அதுவும் மழை பெய்தால் வெள்ளம், மழை பெய்யலைன்னா அதுவும் கிடையாது. மழை பெஞ்சா அந்த பாலாட்டுல தண்ணி ஓடும் இல்லையா? பாலாத்துல வெள்ள பெருக்கு இருக்கும். அந்த வெள்ள பெருக்கு மேல எல்லாரும் நின்று தரப்பாலம் ஒண்ணு இருக்கும், இன்னைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தரப்பாலம் இருக்கும், அது மேல அப்படியே தண்ணி ஓட, அது மேல வண்டியில விட்டுட்டு வருவாங்க எல்லாருமே. அது அந்த அளவுக்கு இருந்தது. இப்ப அந்த தண்ணி எல்லாம் எங்க போகுது? எங்க போகிறது? அவ்வளவு தண்ணீரும் அவ்வளவு மழை நீரும் நேரா கடலுக்கு தான் போகுது. நமக்காக அது இருக்கிற நமக்கு சேமிக்க வைக்க முடியவில்லை. எவ்வளவுதான் நீங்க பாத்திரத்துல புடிச்சு வைப்பீங்க, எவ்வளவுதான் நீங்க கிணத்துல புடிச்சு வைப்பீங்க, எதுவுமே ஏரிக்கரைகளுக்கு வரதே இல்லை. ஏன்னா அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணிய தடுப்பணைகள் எல்லாம் கட்டவே இல்லை. தடுப்பணையெல்லாம் கட்டணும், தண்ணியை சேமிச்சு. நம்ம வீட்டுல தண்ணி எப்படி புடிச்சு வைக்கிறோம்? ஒரு பெரிய பெரிய குடத்துல புடிச்சு வைக்கிறோமா? அத போல இவ்வளவு மழை நீரையும் சேமித்து வைக்க வேண்டும். பாலாறு, அப்புறம் தென்பெண்ணை ஆறு, செய்யாறு, இதெல்லாம் இணைச்சா தண்ணி நல்லா வரும், விவசாயம் நல்லா இருக்கும். அந்த காலத்துல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. விவசாய பூமி தானே இது செய்யாறு. என்ன விளைவிக்கிறோமா நம்ம? நெல்லு தான் விளைவிக்கிறோம். வேர்க்கல்ல போடுறீங்களா? என்ன மறந்துட்டீங்க? எனக்கே ஞாபகம் இருக்குது. எனக்கு சின்ன வயசுல நான் இந்த பகுதியில என்னுடைய அண்ணன்களோடும் என்னுடைய அக்கா தங்கச்சிங்களோட, நாங்க தங்கச்சி சொல்ல முடியாது ஏன்னா நான் தான் கடைசி, அதனால எங்க அண்ணன்கள்லாம் இருப்பாங்க. அவங்களோட நாங்க தண்ணியில வயல்வெளியில போகும்போது அந்த வேர்க்கடல இருக்கும், வேர்க்கடல செடி இருக்கும். அந்த செடி என்ன பண்ணுவாங்க, அப்படியே மண்ணிலிருந்து வேரோட புடுங்கிடுவாங்க. அதுவும் அது பார்த்து புடுங்குவாங்க. ஏன்னா அந்த மண்ணில இருந்து அது எடுக்கும்பொழுது உள்ள கீழே பிஞ்சு வேர்க்கடலை இருக்கும், பிஞ்சா இருக்கும். என்ன கலர்ல இருக்கும்? வெள்ளையா, வெளிர் ரோஸ் கலர்ல இருக்கும்ல, வேர்க்கடலை இருக்கிற வெளிர் ரோஸ் கலர்ல இருக்கும். அது அப்படியே பறிச்சு நமக்கு அலசி கொடுப்பாங்க. அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த பம்பு செட்ல ஓடுற தண்ணியில அலசி கொடுத்தவொடனே அப்படியே அப்படியே செடி அந்த கையில புடிச்சிட்டு கடிச்சு கடிச்சு சாப்பிடுவோம். நல்லா இருக்கும் அது சாப்பிடறதுக்கு. இப்பெல்லாம் அப்படிதான் இருக்குது இல்லையா, எல்லாரும் அப்படிதான் சாப்பிடுறோம். ஏன்னா அந்த பிஞ்சு வேர்க்கல சாப்பிடறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். அதே போல பச்சையா வெண்டை இருக்கும், வெண்டை இருந்தாலும் அலசி சாப்பிட்டுருவாங்க. அப்படியே நெய் மணக்கும் அந்த வெண்டைக்காய், நல்லா இருக்கும். இன்னைக்கெல்லாம் அந்த வெண்டைக்காய் வாசனை எல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த வெண்டைக்காவா இருக்கட்டும், முருங்கைக்காவா இருக்கட்டும், எந்த ஒரு காயிலையுமே அந்த மனமோ குணமோ அந்த அந்த வாசனைகளும் எதுவுமே கிடையாது. அவ்வளவு சுற்றுச்சூழல் மாசு ஏற்பட்டுச்சு. ஆனா அப்பெல்லாம் அப்படியே பறிச்சு பச்சையா சாப்பிடலாம். அதான் விவசாய பூமி.